அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி என்ற பாடத்தில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ற பகுதியை பார்க்க உள்ளோம். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1. இல்லஸ்ட்ரேஷன் 1 போறது முன்னாடி ஒரு டேபிள் பார்த்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ், அவங்களோட அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, நம்ம அட்டாமிக் நம்பர் கூட தெரியணும் தேவை கிடையாது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக தெரியணும். ஏன்னா கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், கேட்டாச்சுன்னா இது தெரிஞ்சாச்சு நமக்கு உடனே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 10 எலிமெண்ட்ஸையும் வரிசையாக படிக்கணும். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இந்த 10 எலிமெண்ட்ஸ் வரிசையா தெரியணும். அட்டாமிக் நம்பர் 21 to 30 வரிசையா. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, இது ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஆர்கான் கோர் வரும். ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாத்துலயுமே என்ன வரும்? 3D 4s. ஓகே, அது 4s2 எலக்ட்ரான் ஃபில் ஆனது பிறகுதான் 3D ஃபில் ஆகும். இருந்தாலும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி நம்ம 3D முதல்ல போட்டுட்டு 4s ரெண்டாவது போட்டிருக்கோம். ஓகே, அப்ப என்ன வருது? ஸ்கேண்டியம்னா 3D1 4s2, டைட்டேனியம் 3D2 4s2, வனேடியம் 3D3 4s2, குரோமியம் 3D4 4s2 வரணும். ஆனா ஒரு எலக்ட்ரான் கூட டில வந்தாச்சுன்னா half filled, so it is more stable. So one electron transfer from 4s orbital to 3D orbital. So the electronic configuration changes to 3D5 4s1. manganese next electron s க்கு போயிருது, 3D5 4s2. iron 3D6 4s2. cobalt 3D7 4s2. nickel 3D8 4s2. copper 3D10 4s1. இங்க 9 வந்திருக்கணும், அங்க எஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகே, அதனால இது 3D10 ஆகுது, இங்க 4s1 ஆகுது. zinc 3D10 4s2. இந்த 10 எலிமெண்ட்ஸ்க்குள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாச்சுன்னா அவங்க இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியை பேஸ் பண்ணி எவ்வளவு டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த ஆர்கான் விட்டுட்டு பார்த்தாச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 3D1 4s2, 3D2 4s2 அப்படிங்களா, இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப இதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ், நிக்கலை பத்தி எல்லாம் நிறைய வரும். அப்ப நிக்கல், அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? உடனே ஃபிங்கர் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல். அப்ப 8வது வருது. 8வது வருதுன்னு சொல்ல என்ன வரும்? 3D8 4s2 ஞாபகம் வச்சுடுங்க. புரியுதா? 7வது வர்றதுக்குன்னா 3D7 4s2. புரியுதா? நிக்கலுக்குன்னா 8வது வருது, 3D8 4s2. இந்த மாதிரி நமக்கு சொல்லிக்கலாம். இப்ப காப்பர் வருதுன்னு சொன்னா அது 9வது வருது. அப்ப என்ன வரும்? 3D9 4s2. அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, அப்ப 3D10 4s1 அந்த மாதிரி போட்டுருவோம். ஓகே, அப்ப இவ்வளவு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் கிளியரா காண படிச்சிடணும். Now let us go to illustration 1. காம்ப்ளெக்ஸ் என்ன வருது? NiCO 4 times. அப்ப என்ன சொல்லணும்? We have to explain the properties of the complex. என்ன காம்ப்ளெக்ஸ்? NiCO 4 times by valence bond theory. அதை எங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொல்ற வேலையில மெயினா அதுக்கு ஜியாமெட்ரியும் மேக்னெட்டிக் மூமெண்ட், இந்த ரெண்டும் தான் நமக்கு இதுல இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியில கரெக்டா சொல்ல முடியும். கலரை பத்தி இதுல சொல்லவே இல்லை, அதை வச்சிருங்க. அப்ப இதுல முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் காணாம தெரியணும். இந்த லெஃப்ட் சைடு வரக்கூடிய ஸ்டெப்ஸ் காணாம தெரியணும். எந்த எலிமெண்ட் வந்தாலுமே, எந்த காம்ப்ளெக்ஸ் வந்தாலுமே ஸ்டெப்ஸ் சேம், இது சேஞ்சஸ் கிடையாது. அப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க வேலையில அந்த ஸ்டெப்ஸ் நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஆட்டமா இருக்கலாம், இல்லைன்னா அயான் இருக்கலாம். இந்த கேஸ்ல வர்றது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, அப்போ இது பாருங்க, முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கு, இந்த சென்ட்ரல் மெட்டல் இது ஆட்டமா அயானா? அப்ப நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, நிக்கல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிடுவோம். CO கார்போனைல் சார்ஜ் 0, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சார்ஜ் 0. இங்க டோட்டல் சார்ஜ் கிடையாது, அதுவும் 0. அப்ப x + 0 = 0, so x = 0. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல் என்ன வரும்? 0 வரும். 0 வருதுன்னா அது அட்டாமிக் ஸ்டேட், ஆட்டமா இருக்கு, அதுதான் நிக்கல். அப்படியே போட்டுருக்கோம். அப்ப அந்த நிக்கலுக்குள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படி இங்க வரும்.
இதே வேளையில அயனா இருந்தாச்சுன்னா வேலன்ஸ்ல உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். ஓகே, இது அயன் கிடையாது, ஆட்டம் என்ஐ. அப்ப அந்த நிக்கலுக்குள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படியே போடுவான். நிக்கல் எத்தனை 8ஆவது வருது இல்லையா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல் 8ஆவது வருது. அப்ப 3d8 4s2. ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்துடுங்க. அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இங்க வர்றது ஆட்டம் தான் என்ன, அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம். அப்ப அவுட்டர் ஆர்பிட்டால் இங்க சொல்லி இருக்கல, இதே தான் போடுதான். முதல்ல 3D ல 5 ஆர்பிட்டால் வருது. 1 2 3 4 5 5 ஆர்பிட்டால் போட்டிருக்கான், 5 பிரிச்சு போட்டிருக்கான். 3d8. அப்ப இதுல எலக்ட்ரான்ஸ் எப்படி போடுது? ஃபர்ஸ்ட் 1 வச்சு போடணும், 5 எலக்ட்ரான் வரும். அப்ப மேல பார்த்து ஏற போடணும், ஏற கேட்டு மேல பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி 5 போடுவான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 3 கூட இருக்கு, 8 இருக்கு. அப்போ இங்க பேரப் ஆகுது 3 ஆர்பிட்டால்ல. அப்ப அடுத்த 2 அன்பேட் எலக்ட்ரான் அப்படியே இருக்கு. அடுத்துங்க பாருங்க, 4sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 4s 2. ஓகே, அதையும் போட்டிருக்கான் இல்ல. அடுத்து 4p கூட போட்டிருக்கான். சொன்ன புரியுதுல? 4p எம்டி அப்படியே எம்டி போட்டிருக்கான். தென் நேச்சர் ஆஃப் லிகண்ட். இங்க வரக்கூடிய லிகண்ட் என்ன? CO. CO. ஓகே, அந்த CO நம்ம என்ன படிச்சான்? வேலன்ஸ் பாண்ட் தியரில படிச்சான். CO, CN மைனஸ் EN, இந்த மூணுமே எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். அமோனியாவும் கூட ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் போட்டிருக்கு வேலன்ஸ் பாண்ட் தியரில. ஆல்ரெடி ஐ டோல்ட் தட் இன் சம் பிளேசஸ் ammonia acts as strong field ligand, in some other places it acts as weak field ligand. அது நல்ல ஞாபகம் வச்சுருங்க. அப்ப CO வந்துட்டு எப்பவுமே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் தான். அப்ப இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் வந்தாச்சுன்னா இப்படி அன்பேட் எலக்ட்ரானிக் இருக்க விடாது, அதை பேரப் பண்ணும். அப்ப இங்க எங்க என்ன செய்யும்? 4sல 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் இங்க வந்து பேரப் பண்ணுது. இதுல உள்ள ஒரு எலக்ட்ரான் இதுல வருது, ஒன்னு இதுல வருது. ஓகே பாருங்க, நேச்சர் ஆஃப் லிகண்ட். லிகண்ட் இது CO. Strong ligand, strong field ligand causes pairing of 4 electron with 3d electrons in the metal. Okay, அப்ப இதுல 2 எலக்ட்ரான் இங்க வந்து பேரப் ஆகிருக்கு, இதுல வந்து பேரப் ஆகிருக்கு. அப்ப 3d 10 மாறியாச்சு இப்போ. ஓகே, என்ன வரும்? மெட்டல் ஆட்டம் தான். மெட்டல் ஆட்டம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிகண்ட். ஓகே, அப்ப இந்த லிகண்டுக்கு பிரசன்ஸ்ல இது எப்படி இருக்கு? இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிகண்ட் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் பார்த்துடுங்க. இங்க கோஆர்டினேஷன் நம்பர் வருது 4. 4CO. CO இஸ் மோனோடைனேட் லிகண்ட். சரி, அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்ப இதுல 4 ஆர்பிட்டல் எப்படி இருக்கணும்? எம்டி வேணும். பாருங்க இதுல பாரு, இதுல வந்துட்டு இந்த எலக்ட்ரான் இங்க வந்தாச்சு, அப்ப இது எம்டி ஆயாச்சு. இதுல எம்டி இல்லையா? அப்ப 4 ஆர்பிட்டல் இதுல வந்தாச்சு. இதுல வரலன்னா இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் போடணும். நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் இது 5s போடக்கூடாது. இதே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல அடுத்த ஆர்பிட்டல் இருந்து அதை தான் போடணும். 4sக்கு அடுத்து 4p, 4pக்கு அடுத்து தான் போடணும். 4d தான் போடணும், 5sக்கு போக கூடாது. எனர்ஜி பேசிக்ல பார்த்தாச்சுன்னா 5s தான் முன்னாடி வரும், ஆனா அப்படி போடக்கூடாது. ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி தான் போடணும். இதுல ஞாபகம் வச்சிருங்க. ஆனா இங்க நமக்கு இதுல திகஞ்சாச்சு, புரிய தேவைக்கு வந்தாச்சு. 1 2 3 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான். அப்ப இவ்வளவும் போதும். ஓகே, பாருங்க, அப்ப அந்த கோஆர்டினேஷன் நம்பரை பார்த்து தான் இந்த எம்டி ஆர்பிட்டல் நம்ம இங்க போட்டு காட்டுறது. ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, தென் ஹைபிரிடைசேஷன் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இல்ல. அப்போ 4 வந்துச்சுன்னா இவ்வளவு சேர்ந்து 4ம் சேர்ந்து ஹைபிரிடைஸ் ஆகும், 4 ஆர்பிட்டால்ஸும். அப்ப இங்க எப்படி இருக்கு? S ல 1, P ல 3, அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன். புரியுதா? அப்படிதான். இதுல எதுவுமே நம்ம காண படிக்க வேண்டிய வராது. 1 2 பார்த்தாச்சுன்னா மீது எது கேட்டாலும், அப்ப புக்ல இல்லாத ஒண்ணு கேட்டா கூட நமக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு, ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, அப்ப எல்லாத்துலயுமே இந்த லெஃப்ட் வரக்கூடிய விஷயம் நமக்கு தெரியணும், பேசிக் கான்செப்ட் தெரியணும். ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, அப்ப ஹைபிரிடைசேஷன் போட்டாச்சு. இந்த ஹைபிரிடேஷன் வந்தாச்சுன்னா அது என்ன ஜியோமெட்ரியில வரும்? sp3 வந்தாச்சுன்னா டெட்ராஹீட்ரன் ஜியோமெட்ரி. நம்ம ஆல்ரெடி படிச்சோம், வேலன்ஸ் பாண்ட் தியரியிலே வந்தது. அது பாருங்க, ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இன் தி காம்ப்ளெக்ஸ். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் சேர்ந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? அது இன்னும் நம்ம ஷார்ட்டா சொல்ல போனா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ், அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் அது எப்படி இருக்கும்? அந்த மெட்டல்ல உள்ளத முதல்ல போடுதான், அடுத்து அந்த லிகண்ட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை காட்டுவான். அப்ப இது ஹைபிரிடைஸ் ஆனதுக்கு பிறகு எல்லாமே ஈக்குவல் எனர்ஜி, 4 ஆர்பிட்டாலும் ஈக்குவல் எனர்ஜி. அதனால எல்லாத்தையும் சேர்த்துங்க போட்டுருக்கோம், 4 ஆர்பிட்டாலும். டைப் ஆஃப் ஹைபிரிடேஷன் sp3 ஹைபிரிடேஷன். அதனால என்ன போட்டுருக்கான்? sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். இந்த எலக்ட்ரான் எல்லாம் எங்கிருந்து வந்தது? லிகண்ட்ல இருந்து வந்த எலக்ட்ரான்ஸ். இந்த 4 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, 4 பேருமே வந்து எங்க இருந்து? லிகண்ட்ஸ்ல இருந்து வந்தது. ஓகே, தென் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லணும்? ஜியோமெட்ரி, டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரி ஆர் டெட்ராஹீட்ரன். டெட்ராஹீட்ரன் சொல்லலாம், டெட்ராஹீட்ரல் ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி? இதுல எத்தனை இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க.
எத்தனை அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு? எங்கேயாவது இருக்கா? இல்ல, எல்லாமே பேட் எலக்ட்ரான், எல்லாமே பேடு, கம்ப்ளீட்டா பேடு. லிகண்ட்ல பார்க்க வேண்டாம், லிகண்ட்ல இருந்து வர்றது கம்ப்ளீட்டா பேடா தான் வரும். நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏரியா, மெட்டல் உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனையும் பார்க்கணும். புரியுதா? அந்த காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் உள்ள எலக்ட்ரான் இல்ல எல்லாமே பேடா இருக்கு. சோ நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 0. நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 0. அன்பேட் எலக்ட்ரானே கிடையாது. அப்ப நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 0. சோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமென்ட் ஃபார்முலா என்ன? mu s equal to n into n plus 2. mu s spin only magnetic moment equal to n into n plus 2. Okay, equal to 0. ஏன்னா n is equal to 0. அப்ப n is equal to 0 ன்னு டோட்டல் ஆன்சர் 0. சோ ஆன்சர் இஸ் 0. ஓகே, அப்ப இதுல என்ன பேராமேக்னெட்டிக் மூமென்ட் கிடையாது. அப்ப இது என்ன எப்படி இருக்கும்? டயாமேக்னெட்டிக். ஓகே, சின்ஸ் நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் இஸ் 0, இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் 0னா, நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் இல்லைன்னா அது டயாமேக்னெட்டிக். அப்ப பேராமேக்னெட்டிக் மூமென்ட் அப்ப என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகே, the next one illustration 2. இப்ப பார்த்தா அதே மாதிரி நிக்கல் தான் பார்க்கலாம். இப்ப பார்த்ததுல வந்துட்டு Ni என்ன வந்து CO 4 டைம்ஸ் வந்து அப்படிதானே? NiCO 4 டைம்ஸ். இன்னும் பார்க்கக்கூடியது NiCN 4 டைம்ஸ் 2 மைனஸ். பாத்துடுங்க. அப்ப இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் பாரு. முதல்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், அதுக்குள்ள ஆக்சிடேஷன் நம்பரை பார்ப்போம் பாரு. நிக்கலுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், சிஎன்னுக்கு -1, 4 சீன் இருக்கு, அப்ப -4. எக்ஸ் -4 ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்ன இருக்கு? -2 ஈக்குவல் டு -2. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -4 ரைட் போகும். அப்ப அங்க ஆல்ரெடி -2 இருக்கு. -2 + 4 ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு +2. ஓகே, அப்ப இந்த சென்ட்ரல் மெட்டல் என்ன வருங்க? Ni +2. ஓகே, ஆர் 2+. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இங்க ஆட்டம் கிடையாது. முந்தின கொஸ்டின்ல பார்த்தா அதுல ஆட்டம் தான் சொன்னேன் இல்லையா? ஆனா இங்க இருக்கக்கூடியது அயான். சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இங்க ஜெனரலா போட்டுக்கூடிய என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற முறையில அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இங்க இப்படி போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சிருங்க. அப்ப சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சென்ட்ரல் மெட்டல் அயான் இது வரும் Ni2+. இல்ல, உடனே அதுக்குள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு உடனே தெரியணும். அது இங்க சும்மா போட்டுருக்கு. இது ரஃப் ஒர்க் சும்மா போட்டது, உங்களுக்கு தெரியக்காக நான் போட்டிருக்குது. இது ஆன்சர் நீங்க எழுதணும் தேவை கிடையாது. இல்லைன்னா ரைட் அதுல இங்க என்ன இருக்கு? நிக்கல் Ni +2 or 2+. 2+ அதுக்கு மீனிங் என்ன? 2 electrons are removed. 2 electrons வெளியே போயிருக்கு. 2 electrons are removed. அப்ப இதுல 2 எலக்ட்ரான் போச்சுன்னா எந்த எலக்ட்ரான் போகும்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கூடியது. புரியுது? அதாவது எண்ட்ல வர ஆர்பிட்டால் அதுல உள்ள எலக்ட்ரான் தான் போகும். அப்போ 4sல உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுது. 4sல உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது. புரியுதா? அப்போ 4s 0 ஆகிரும். அப்ப என்ன இருக்கும்? அதான் Ni2+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வருது? 3d8 4s 0. 3d8 4s 0. அடுத்து அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இங்க வர்றது அயான் இல்லையா? அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் அயான். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க போட்டிருக்கான். முதல்ல 3Dல 5 ஆர்பிட்டால்ஸ் உண்டு. 5 ஆர்பிட்டால் போட்டிருக்கான். 8 எலக்ட்ரான்ஸ் வருது. முதல்ல 1 வச்சு போடுதான், அடுத்து பேரப் பண்ணி போடுதான். அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு? சிங்கிள்ஸா இருக்கு, அன்பேடா இருக்கு 2 electrons. Okay, the nature of ligand எது? Cn-. already we studied CO, Cn- and En. இந்த மூணு எப்படி இருக்கும்? strong. so it forced to pair up the d electrons in the metal. அப்ப இந்த d electron, இந்த மெட்டல்ல இருக்க d electron pair up ஆகும். இந்த எலக்ட்ரான் கூட இங்க வந்துருது, pair up ஆகுது. pair up ஆகவே ஞாபகம் வச்சிருங்க, ஒண்ணு மேல பார்த்து ஏரோ ஹெட் இருந்தா அடுத்தது எங்க பார்த்தா இருக்கணும்? கீழே பார்த்து தான் வரணும். இது ரெண்டுமே மேல பார்த்து இருக்கு, அதனால இதுல வர 2 மேல பார்த்து இருக்குன்னு நினைக்க கூடாது. ஒண்ணு மேல பார்த்துன்னா அடுத்து கீழே பார்த்து தான் இருக்கும். சொன்ன புரியுதா? ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, சரி. அப்போ என்னாச்சு? இந்த ஆர்பிட்டால் இப்ப எம்டி ஆயாச்சு. அதுக்கு அடுத்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இப்படி எம்டியா இருக்கு. ஓகே, நமக்கு எத்தனை ஆர்பிட்டால் வேணும் அதையும் கூட பாத்துங்க. எத்தனை ஆர்பிட்டால் வேணும்? இந்த கோஆர்டினேஷன் பண்ண இருக்குது. மோனோடென்டேட் லிகண்ட் Cn 4 லிகண்ட் இருக்கு. அப்போ 4 × 1 = 4. புரியுதா? அப்போ 4. அப்போ 4 எம்டி ஆர்பிட்டல் இருக்கணும். இதா 1 இருக்கு. பாத்தீங்களா? இந்த எண்ட்லண்டே வரணும், லெஃப்ட் எண்ட்லண்டே வரணும். ஞாபகம் வச்சிருங்க. இந்த டியை விட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த எண்ட்லண்டே வரணும். இது 1 2 3 4. அப்ப பீல உள்ளது நம்ம எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு 1 எம்டி சும்மா கிடக்கும் பீல உள்ளது. புரியுதா? அப்ப மீதி உள்ள ஆர்பிட்டல்ஸ் தான் எடுக்க. நமக்கு 4 ஆர்பிட்டல் தான் வேணும். இவ்வளவு ஆர்பிட்டல் தான் தேவைப்படுது. ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, அப்ப இந்த ஸ்டெப்ல என்ன எழுதியிருக்கான்? அவுட்டர் ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல் அயான் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லிகண்ட். லிகண்ட் பிரசன்ஸ்ல அவுட்டர் ஆர்பிட்டல் மெட்டல் அயான் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? ஏன்னா இது இட் மேக்ஸ் அவைலபிள் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இல்ல.
அவைலபிள் நம்பர் ஆஃப் என்ன செய்யணும், வேக்கண்ட் ஆர்பிட்டல் இது என்ன செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், which is equal to its கோஆர்டினேஷன் நம்பர். இல்ல அது கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டல் அது கிரியேட் பண்ணணும். அப்ப இங்க கிரியேட் பண்ணி வச்சுக்க கூடுதல் தான் இருக்கு, அதுக்கு தேவைக்கு அதிகமா தான் இருக்கு. புரியுது? அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தேவைக்கு அது பயன்படுத்திக்கிறோம். ஓகே, அப்ப பாத்துடுங்க. அடுத்து ஹைபிரிடைசேஷன். புரியுது? அப்ப இது என்ன ஹைபிரிடைசேஷன் வரணும் பாத்துக்க, 4 ஆர்பிட்டால் இந்த எண்ட்ல இருந்து 4 எடுக்கணும். அப்ப முதல்ல டி வருது, டில 1, அதுக்கு அடுத்து எஸ்ல 1, பில 2. அப்ப 4 ஆர்பிட்டல் வந்தாச்சு பத்தி. அப்ப என்ன ஹைபிரிடைசேஷன் வரும், DsP2. அதான் சொன்ன, இதெல்லாம் காணா படிக்கிறது கிடையாது, நம்ம புரிஞ்சு செய்யதான் உண்டு. புரியுமா? எதுவுமே மக்கப் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். ஞாபகம் வச்சுக்க. அப்ப இந்த டில 1, எஸ்ல 1, பில 2. அப்ப என்ன வரும், DsP2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. அப்ப என்ன வரும், the hybridization வருது DsP2. okay, since then coordination number is 4. okay, அப்போ hybridized orbitals of metal atom in the presence of in the complexல் வரக்கூடிய electronic configuration எப்படி வரும் பாருங்க. 3D இந்த கடைசி ஒரு ஆர்பிட்டல் இங்க போயாச்சு, அந்த hybridized orbital கூட்டத்துல போயாச்சு. DsP2 hybridized orbital 4 ஆர்பிட்டல் வரணும், 4ஐயும் போட்டிருக்கோம். அடுத்து Pல நம்ம இப்ப போட்டதுல Pல 1 காலியா இருக்கு, இல்ல அந்த 1 தனியா இருக்கு, ஹைபிரிடைசேஷனுக்கு வராத தனியா இருக்கு. அது இது 4p செட். p செட் இங்க ஹைபிரிடைசேஷனுக்கு வரல. ஓகே, சரி. அடுத்து ஜியோமெட்ரிக்கு என்ன வரும், ஹைபிரிடைசேஷன் பார்த்துடுங்க, DsP2. அப்ப ஜியோமெட்ரி என்ன, ஸ்கொயர் பிளேனார். ஓகே, அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அது எப்படி வரும், நம்பர் அன்பேட் எலக்ட்ரான் இந்த காம்ப்ளெக்ஸ் உண்டான் பாரு, இந்த பார்ட்ல இருக்கு அன்பேட் எலக்ட்ரான் கிடையாது, no unpaired electron, so it is diamagnetic. okay, then spin only magnetic moment நம்ம calculate பண்ணி பார்ப்போம். formula n into n plus 2. n is 0, unpaired electron தான், number unpaired electron தான் n 0 இங்க கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படிதானே? அப்ப என்ன வரும் ஆன்சர், 0 into 0 plus 2. அப்ப ஆன்சர் 0. ஓகே, சரி. இனி ஞாபகம் வச்சிருங்க, இந்த ரெண்டு இப்ப பார்த்து illustration 1 and 2 சேர்த்து கம்பைன்டா क्वेश्चन வேணா கேட்கலாம் எக்ஸாமுக்கு. எப்படி, differentiate the complex NiCO 4 times and NiCN 4 times 2 minus அப்படி क्वेश्चन கேட்கலாம். புரியுதா? இல்லைன்னா இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்ன, NiCO 4 times is tetrahedral, but whereas NiCN 4 times 2 minus is square planar. Why? இப்படி கேட்கலாம் கொஸ்டின். NiCO 4 times இப்படி இருக்கு, டெட்ராஹெட்ரனா இருக்கு, டெட்ராஹெட்ரன் ஜியோமெட்ரி. ஓகே, ஆனா NiCN 4 times 2 minus இப்படி இருக்கு, இது என்ன ஷேப்ல வருது, ஸ்கொயர் பிளேனாரா இருக்கு. ஏன், ரீசன் என்ன சொன்ன புரியுதா? பை யூசிங் பேலன்ஸ் பாயிண்ட் தியரி எக்ஸ்பிளைன் இல்லையா? இந்த ரெண்டு டேபிளையும் அப்ப சேர்த்து எழுதணும். புரியுதா? அப்ப முதல்ல லெஃப்ட் சைடுக்கு இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ரைட் முதல்ல NiCO 4 times உள்ள காம்ப்ளெக்ஸ் உள்ள டீடைல்ஸ் எழுதுவோம். அடுத்து நிச்சயம் NiCN 4 times 2 minus உள்ள சேர்த்து எழுதுவோம். 3 சேர்த்து ஒற்றை டேபிளாட்டே எழுதிடலாம். புரியுது? அப்படி எழுத வேலையில பேப்பர் நம்ம சரிச்சு வச்சு எழுத வேண்டி இருக்கும், ஸ்ட்ரைட்டா வச்சு எழுதுறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இல்லைன்னா 2 டேபிளாட் இங்க போட்டாலும் தப்பு கிடையாது, 2 டேபிளாட் போட்டு வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, now let us go to the next illustration. illustration 3 என்ன வருது, FeCN6 3 minus, FeCN6 3 minus. ஓகே, क्वेश्चन எப்படி கேட்கலாம், explain the magnetic property of FeCN6 3 minus by valence bond theory அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பாத்துடுங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஏற்கனவே உள்ள அதே ஹெட்டிங்ஸ் தான் வருது, central metal atom or ion in its outer electronic configuration. அப்ப இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம பார்க்கணும். அப்படின்னா Feக்கு என்ன x எடுத்துக்கிடுவோம், x Cnக்கு -1, 6 Cn இருக்கு, அப்ப -6 equal to -3. ஓகே, அப்ப x -6 equal to -3, x equal to என்ன வரும், அப்ப -3 + 6, இது ரைட் கொண்டு போறோம். அப்ப -3 + 6, அப்ப என்ன வரும், +3 வரும் ரெண்டு சேர்த்தா. ஓகே, அப்ப Fe +3 இதுதான் சென்ட்ரல் மெட்டல் அயான். அப்ப அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போடலாம், அப்ப அயனுக்குள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரணும். கவுண்ட் பண்ணி பாரு, ஸ்காண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன் 6வது வருது. அப்ப என்ன வரும், 3d6 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, அப்ப இங்க +3 வருது. +3 வர என்ன செய்யும், இதுல 3 எலக்ட்ரான் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா, மீனிங். அப்ப இந்த 2 வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் முதல்ல சொல்லணும் பாத்துங்க, இந்த 2 வெளியே போயிருது, இந்த 2, அப்போ 4s 0 ஆயிருது. இதுல இருந்து 1 போகுது,
3D 1 போச்சுன்னா மீதி இருக்கும் 5 இருக்கும் 3D5 அதுதான் இங்க போட்டுருக்கான் 3D5 4s0 3D5 4s0 பாத்துடுங்க அவுட்டர் ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்ப அவுட்டர் ஆர்பிட்டல் இங்க போட்டிருக்கல அதுக்குள்ள இது நம்ம டயக்ராமெட்டிக்கலி போட்டிருக்கான் பாத்துடுங்க அப்ப இங்க என்ன இருக்கு 5 எலக்ட்ரான் வருது டில 5 ஆர்பிட்டல் இருக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வச்சிருக்கு 4sல எலக்ட்ரான் கிடையாது பாத்துடுங்க 4s எம்டியா இருக்கு 4p எம்டியா இருக்கு ஓகே நேச்சர் ஆஃப் லிகண்ட் இங்க என்ன லிகண்ட் வந்திருக்கு Cn மைனஸ் ஓகே ஆல்ரெடி we studied Cn minus is strong filled ligand so it forced to pair up the d orbital electrons in the d orbital of metal இல்லையா அப்ப d electrons வந்துட்டு இது நிச்சயம் forced to pair up பண்ண வைக்கும் புரியுது அப்ப இதுல பாருங்க மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 5 எலக்ட்ரான் இருக்கு 5 எலக்ட்ரானை எப்படி பேர் பண்ண முடியும் பேர் பண்ணியாச்சுன்னா 1 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு இந்த ரெண்டும் வந்து இந்த ரெண்டு வரும்னு வச்சுக்க அப்ப இது 1 இருக்கு அன்பேட் ஓகே அப்ப அது நம்ம வேற எதுவும் செய்ய முடியாது அப்படியே போட வேண்டியதுதான் ஓகே அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாரு அவுட்டர் ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிகண்ட் லிகண்டுக்கு பிரசன்ஸ்ல என்ன ஆச்சு அப்ப இது பேரப் ஆச்சு அப்ப ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இங்க இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அது நெக்ஸ்ட் ஸ்டெப் கோஆர்டினேஷன் பண்ண வரும் Cn minus sorry Cn it is monodentate ligand is right so 6 Cn இருக்கு அப்ப 6 into 1 அப்ப எவ்வளவு இருக்கும் 6 is the coordination number ஓகே அப்ப coordination number 6 னு சொல்ற வேளையில இதுல 6 அவைலபிள் ஆர்பிட்டால் வேணும் பாத்துடுங்க 1 2 3 4 5 6 6 வந்தாச்சு அப்ப 6 வெரைட்டி என்ன செய்யணும் இதுக்கு அடுத்த ஆர்பிட்டால் போடணும் நம்ம 4p இருக்கு அடுத்து 4d புரியுதா 4d போட வேண்டியிருக்கு ஆனா இங்க தேவையில்லை இங்க கரெக்ட் 6 வந்தாச்சு அதனால இது ஓகே இது போதும் ஓகே சரி பாத்துருங்க அடுத்து அப்ப இதுல என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் இந்த எண்ட்ல இருந்தே பார்க்கணும் 6 ஆர்பிட்டால் d ல 2 இருக்கு அப்ப d2 s ல 1 p ல 3 அப்ப d2 sp3 ஹைபிரிடைசேஷன் இந்த கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கு 6 வருது 6 கணக்கு இங்க ஆர்பிட்டால் வரணும் கவுண்ட் பண்ணி பார்க்கணும் d ல 2 s ல 1 p ல 3 மொத்தம் 6 ஓகே கரெக்ட் இங்க வந்திருக்கு தேவைக்கு வந்திருக்கு ஓகே கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஹைபிரிடைசேஷன் இஸ் d2 sp3 அப்ப அந்த ஹைபிரிடைசேஷன் கூட நம்ம காணா படிச்சு எழுதுறது கிடையாது இதுல இருந்து பார்த்து எழுதுதான் ஞாபகம் வச்சிடுங்க ஓகே the next step என்ன செய்யணும் hybridized orbitals of பாத்துடுங்க 3d5 இங்க இருக்கக்கூடிய அது அப்படியே போட்டிருக்கோம் இங்க ஹைபிரிடைஸ் ஆனது எவ்வளவு ஆர்பிட்டால் இவ்வளவும் சேர்ந்து ஹைபிரிடைஸ் ஆயிருக்கு அது அவ்வளவு ஒரு செட்டா காட்டணும் 3D எங்க 5 ஆர்பிட்டல் காட்டல 3 ஆர்பிட்டல் தான் காட்டியிருக்கான் 2 ஹைபிரிடைசேஷன்ல பொய்யாச்சு அப்ப இந்த 2 இது 1 3 இந்த 3 6 சேர்த்து இங்க சேர்த்து போட்டிருக்கான் இது 6 ஆர்பிட்டல் எப்படி இருக்கு ஈக்குவல் எனர்ஜி இருக்கும் என்ன ஹைபிரிடைசேஷன் d2 sp3 ஹைபிரிடைசேஷன் d2 sp3 அப்ப அதுக்கு ஜியோமெட்ரி என்ன d2 sp3 ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரி இஸ் ஆக்டாஹெட்ரன் என்ன வரும் ஆக்டாஹெட்ரன் புரியுதா இந்த d ஸ்டார்டிங்ல வருது பாத்தீங்களா d வந்துட்டு முதல்ல வந்து அதுக்கு பேரு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஓகே பாத்துங்க இந்த காம்ப்ளெக்ஸ் inner d orbitals are involved in hybridization and hence the complex is called inner orbital complex அதே டைம்ல d கடைசில வந்துன்னு சொன்னா அதுக்கு பேரு outer orbital complex ஓகே சரி அடுத்து பாருங்க ஜியோமெட்ரி பார்த்தாச்சு தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதுல அன்பேட் எலக்ட்ரான் இருக்கா இதுதான் காம்ப்ளெக்ஸ் உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த லைன் ஞாபகம் வச்சிருங்க அப்ப இதுல அன்பேட் எலக்ட்ரான் இருக்கா பாரு 1 இருக்கு so it is paramagnetic number of unpaired electron is equal to 1 hence it is paramagnetic okay then spin only magnetic moment calculate பண்ணுவோம் mu s equal to root of n into n plus 2 இல்ல n இங்க என்ன கிடைக்கும் 1 அப்ப 1 into 1 plus 2 அப்ப என்ன கிடைக்கும் 1 into 3 1 into 3 is 3 root 3 is 1.732 unit is Bohr magneton okay next illustration 4 the complex is CO F6 3 minus. The first step is central metal ion and central metal atom or ion and its outer electronic configuration. Here is central metal ion only. Let us find out its charge. CO, let us take it as X. F is minus 1. 6 F is there. So minus 6 equal to minus 3. Okay. So X minus 6 equal to minus 3. X equal to minus 3 plus 6. So X equal to plus 3. So oxidation state of cobalt is plus 3. So the central metal ion is CO plus 3 and the electronic configuration of cobalt is
3d7 4s2. 3d7 4s2. Okay. Here 3 plus 3 is there. So 3 electrons are lost. So these 2 electrons are lost. Electron from 4s orbital is lost. Then one of the electron from 3d orbital is also lost. So electronic configuration is 3d6 4s0. Next step is outer orbital metal atom or ion. This electronic configuration as it is we can write here 3d6. So 6 electron க்கு வரணும் 5 ஆர்பிட்டால் இருக்கு d ல. அப்போ எல்லாம் ஒவ்வொன்னு வச்சு போடுதான் கடைசியில் இந்த முதலத்து பேர் அப் பண்ணுது. அப்போ மொத்தம் 6 எலக்ட்ரான் வந்தாச்சு. ஓகே. 4s empty, 4p also empty. Okay. Then nature of ligand. Nature of ligand. என்ன ligand வந்திருக்கு? F minus வந்திருக்கு. ஓகே. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் நீல வந்து 4 தான் படிச்சிருக்கோம். இதெல்லாம் CN, CN minus, CO, EN. இந்த மூணும் ஆல்வேஸ் strong field ligand. NH3 sometimes strong field, sometimes weak field. All other ligands are weak field ligand. So F minus is weak field ligand. Okay, அப்ப இது என்ன செய்யாது? இது cannot force to pair up the d orbital. d orbital force to pair up பண்ண முடியாது. அப்ப as it is அப்படியே unpaired electron தான் இருக்கும். புரியுதா? இந்த இடத்துக்கு பாருங்க, இங்க கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு வருது? 6 வருது. இது மோனோடேட் ligand அப்படிதானே? அப்ப 6 into 1 is equal to 6. அப்ப இதுல கோஆர்டினேஷன் நம்பர் 6 கிடைக்கும். அப்ப 6 ஆர்பிட்டல் இங்க எம்டி இருக்கா? 1 2 3 4 தான் இருக்கு. 6 ஆர்பிட்டல் வேணும். அடுத்த ஆர்பிட்டல் இங்க இல்ல. அப்ப நம்ம இதுல என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்ல போட்டாலே போதும். இதுக்கு அடுத்த ஆர்பிட்டலை கூட போடணும். 4p க்கு அடுத்து என்ன வரும்? 4d. 4d. ஓகே. பாருங்க. then next step என்ன செய்யலாம்? அப்போ outer orbitals of metal atom in the presence of ligand field. அப்ப இது வேக்கண்ட் ஆர்பிட்டலை கிரியேட் பண்ணனும் நம்ம படிச்சிருக்கோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியில அப்படிதானே? அப்ப வேக்கண்ட் ஆர்பிட்டல் இப்ப கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே. 4s மொத்தம் 6 ஆர்பிட்டல் வேணும். இத மொத்தம் 4 ஆயாச்சு. இங்க 2 வேணும். அப்ப அதுக்கு 4d கூட இங்க சேர்த்திருக்கோம். அப்ப 4d ல மீதி இருக்க ஆர்பிட்டல் சும்மா இருக்கும். இந்த 2 ஆர்பிட்டல் மட்டும் தான் யூஸ் ஆகும் பாத்துக்கிட்டு. ஓகே. அப்ப இது என்ன ஹைபிரிடைஸ் இங்க வரணும்? ஹைபிரிடைஸ் இதுல இருந்து 6 வரணும் பாத்துக்கிடுங்க. அப்ப 4s ல 1. அப்ப s1 p ல எத்தனை வருது? 3 வருது. அப்ப sp3 ஒண்ணுன்னா எழுத வேண்டாம் அப்படிதானே? sp3 d ல 2 d2. அப்ப என்ன ஹைபிரிடைஸ் வரும்? sp3 d2. ஓகே. then பாருங்க, hybridized orbital of the metal atom in the presence of in the complex. காம்ப்ளெக்ஸ்ல எப்படி வரும்? முதல்ல மெட்டல் உள்ள அப்படி போட்டுருக்கோம். அடுத்து லிகண்ட்ல இருந்து வரக்கூடியது sp3d2 hybridized orbitals. அவன் 6 ஆர்பிட்டல் இங்க போட்டுருக்கான். 6 ஆர்பிட்டல் எலக்ட்ரான் பீஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து 4d. அது 3 ஆர்பிட்டல் இப்ப பாக்கி இருக்கு. அந்த 3லயும் எலக்ட்ரான் கிடையாது. ஓகே. சரி, அடுத்து பாருங்க. இதுல ஜியோமெட்ரி என்ன வரும்? ஆக்டாஹெட்ரல். ஆக்டாஹெட்ரல் ஹைபிரிடைஸ் என்ன வருது? sp3d2. d கடைசில வருது. d கடைசில வந்ததனால இது என்ன வரும்? outer orbital complex. outer orbital complex. In this complex, outer d orbitals are involved in the hybridization and hence the complex is called outer orbital complex. Okay. Then magnetic property. Unpaired electron இருக்கா? 4 இருக்கு. 1 2 3 4. Number of unpaired electron equal to 4. So hence it is paramagnetic. Then we can find out spin only magnetic moment. என்ன வரும்? for mu s equal to root of n into n plus 2. n க்கு 4 போடணும். அப்போ 4 into 4 plus 2 6. 4 into 6 is 24. Square root of 24 என்ன வரும்? 4.899 இல்லைன்னா 4.9 பண்ணாலும் சொல்லலாம். ஓகே. இதை மக்கப் பண்ண வேண்டியது, நீங்க கால்குலேட் பண்ணி கொண்டு இருக்க முடியாது, நிறைய நேரம் ஆகிடும். ஓகே. சரி. தென் அப்ப இது கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இந்த 2 illustration 3யும் 4ம் சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? FeCN6 3 minus can form inner orbital complex, whereas COF6 3 minus can form outer orbital complex. Explained by using valence bond theory. அப்ப அந்த 2 டேபிள்ஸையும் சேர்த்து எழுதணும். illustration 3யும் 4ம் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஞாபகத்துல வச்சிருங்க. Then limitations of valence bond theory. This is one of the book back question. Question number 24. What are the limitations of valence bond theory? பாருங்க.
Even though valence bond theory explains many of the absurd properties of complexes, அந்த டைம்ல தெரிஞ்ச அப்சர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்சிமம் உள்ள அப்சர்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இது எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுது இல்லையா. இட் ஸ்டில் ஹேஸ் ஃபாலோயிங் லிமிடேஷன்ஸ். இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள் இங்க இருக்குது இல்லையா. இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸுக்குள்ள கலர்ஸ் பத்தி இது எதுவும் சொல்லல. அப்படிதானே. தென் இட் கன்சிடர்ட் only the spin only magnetic moment and does not consider the other components of magnetic moments. ஓகே, அப்படின்னு சொல்லப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு வேற வேற ஃபேக்டர்ஸ் உண்டு. அப்ப இது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் மட்டும்தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, அந்த ஃபார்முலா ரூட் ஆஃப் n into n plus 2 போர் மேக்னெட்டான் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் மட்டும். இட் இஸ் நாட் டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ த எக்ஸ்பெரிமெண்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் டிஃபர் ஃப்ரம் த தியரிட்டிக்கல் ஒன். அப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் தியரிட்டிக்கல் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட் ஒன்று போல இல்லை. அதுல வித்தியாசங்கள் இருக்கு. சில காம்ப்ளெக்ஸ் ஒன்று போல இருக்கலாம், ஆனா எல்லா காம்ப்ளெக்ஸ் மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று போல கிடையாது. டிஃபரன்ஸ்கள் இருக்கு. ஓகே, இட் டஸ் நாட் ப்ரொவைட் a qualitative explanation as to why certain complexes are inner orbital complexes and the other are outer orbital complexes for the same metal. ஒரே மெட்டலுக்கு சில காம்ப்ளெக்ஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் வருது, சிலது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் வருது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 4- is diamagnetic low spin, whereas FeF6 4- is paramagnetic high spin. அப்ப இதுகளுக்குள்ள காரணம் எல்லாம் இந்த தியரியில எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஒழுங்காட்டு. அப்படிதானே. நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கோம், ஆனா ஆக்சுவலா அது வேலன்ஸ் பாண்ட் தியரி கான்செப்ட் மட்டும் அல்ல. அதுக்கு பிறகு லிகன்ஃபீல்டு தியரி வருது. அந்த லிகன்ஃபீல்டு தியரியில ஒரு சீரிஸ் போட்டிருக்காங்க. இந்த லிகன்ஸுக்குள்ள கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வேல்யூ வச்சு ஒரு சீரிஸ் போட்டிருக்கா. அந்த சீரீஸை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஆக்சுவலா உள்ள வேலன்ஸ் பாண்ட் தியரி படி இதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, சரி, அடுத்து பாருங்க. The next one, evaluate yourself. Question number 7. In the spin only magnetic moment of tetrachlorido manganate 2 ion is 5.9 Bohr magneton. On the basis of valence bond theory, predict the type of hybridization and the geometry of the compound. Okay, 5.9 வருதுன்னா ஞாபகம் வச்சுருங்க, அன்பேட் எலக்ட்ரான் 5 இருக்குன்னு அர்த்தம். அன்பேட் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 5. ஓகே, 4 பாயிண்ட் வந்தாச்சுன்னா அன்பேட் எலக்ட்ரான் 4, 3 பாயிண்ட் வந்தா அன்பேட் எலக்ட்ரான் 3, 1 பாயிண்ட் வந்தா அன்பேட் எலக்ட்ரான் 1 and so on. ஓகே, அதுக்காக நீ 6 and 7 அப்படியெல்லாம் கிடையாது. 5 தாண்டி வராது, 5 உள்ளதான் வரும் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட். ஓகே, இது என்ன காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்கு? டெட்ராக்ளோரிடோ மேங்கனேட் 2 MnCN 4 times. ஓகே, மேங்கனேட் 2, the manganese oxidation state is +2. அப்ப சார்ஜ் கூட்டி பார்ப்போம். இது +2, இது -4, அப்ப ரெண்டு சேர்ந்து வரும் -2. அதான் இங்க மேல போட்டுருக்கு 2-. ஓகே, அடுத்து சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன? Mn2+. ஓகே, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேங்கனீஸ் 5 வருது இல்லையா. அப்போ 3d5 4s2. இங்க 2+ சொன்னா அப்ப 2 எலக்ட்ரான் வெளியே போகுது, போகும் 4s உள்ள 2 போகும். அப்ப 3d5 4s0. ஓகே, the outer orbital metal atom or ion எப்படி வரும்? 3d5, 5 எலக்ட்ரான் ஒவ்வொன்னா போட்டிருக்கான். ஓகே, the nature of ligand என்ன வருதுங்க? Cl-. Cl- is weak field ligand and hence no pairing of 3d orbital in the metal. மெட்டல்ல பேரிங் வராது. ஓகே, இன்னைக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4 வருது அப்படிதானே. இது மோனோடென்டேட் லிகண்ட். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ 4 ஆர்பிட்டல் எப்படி இருக்கணும்? இங்கே வேக்கன்ட் இருக்கணும். 1 2 3 4 இருக்கு இல்லையா. அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிகண்ட். அப்ப இது அப்படியே புட்ட போதும். அப்படியே இங்க இருக்கு, இங்க தேவைக்கு இங்க இருக்குது என்ன, அதுல அடுத்த ஆர்பிட்டல் தேவையில்லை. ஓகே, தென் ஹைபிரிடைசேஷன். அப்ப இதுல என்ன ஹைபிரிடைசேஷன் வரணும்? கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ 4 ஆர்பிட்டல் வரணும். S-ல 1, P-ல 3. புரியுது? அப்ப என்ன வரும்? sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, அடுத்து பாருங்க, ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இன் காம்ப்ளெக்ஸ். அப்ப என்ன இந்த டி ஆர்பிட்டல் அப்படியே போட்டிருக்கோம். இவ்வளவு ஹைபிரிடைஸ் ஆகக்கூடியது. அதப்போ அந்த அவ்வளவு ஆர்பிட்டலை சேர்த்து போட்டிருக்கனாலையும் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ். ஓகே, அப்ப அதுக்கு ஜாமெட்ரி என்ன வரும்? டெட்ராஹெட்ரன். ரீசன் என்ன? ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. Hybridization is sp3. So
geometry is tetrahedron. Then அவ்வளவுதான் கேட்டிருக்காவ, ஹைபிரிடேஷன் கேட்டிருக்காவ, geometry கேட்டிருக்காவ. Okay. The next question number 8. Predict the number of unpaired electrons in CO Cl 4 times 2 minus ion on the basis of valence bond theory. அப்ப இதுல சென்ட்ரல் மெட்டல் உள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்னு வச்சுக்கிடுவோமா, CO-க்கு Cl-க்கு -1, இங்க 4 இருக்கப்போ 4 -4, ஓகே, ஈக்குவல் டு -2. அப்ப என்ன நடக்கி, x - 4 ஈக்குவல் டு -2, x ஈக்குவல் டு -2 + 4. அப்ப என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும். அப்ப கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2. ஓகே, கோபால்ட் எத்தனை வருது, ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் 7வது வருது. அப்ப 3d7 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட். இங்க +2 சொல்லியிருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். இந்த 4s உள்ள 2 எலக்ட்ரான் போயிடும். மீதி என்ன இருக்கு, 3d7 4s0, 3d7 4s0. அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் அயான் இல்லைன்னா ஆட்டம் ஆர் அயான். ஓகே, அப்ப என்ன வருது, 3d7. அப்போ டி ஆர்பிட்டல் 7 எலக்ட்ரான் வரணும். முதல்ல 5 போடுவோம் ஒவ்வொன்றாட்டு, அடுத்து பேர பண்ண தொடங்கி 2. மீதி 3 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, the nature of ligand. இங்க ligand என்ன, Cl minus. Cl minus எப்படி இருக்கும், weak field ligand, no pairing of d orbital in the metal ion. ஓகே, அப்ப இங்க பேரிங் வராது, அப்படிதான் இங்க இருக்கும். அப்ப outer orbitals of metal atom or ion in the presence of ligand. அப்படியே இது அப்படியே எழுதிட்டா போதும். எனக்கு தேவைக்கு ஆர்பிட்டல் இருக்கு 4 தான் வருது. கோஆர்டினேஷன் நம்பர் 4, 1 2 3 4 ஆர்பிட்டல் இருக்கு. அதாவது அப்படியே போடுவோம் பார்த்துலாம். ஓகே, சோ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4. அப்ப ஹைபிரிடேஷன் என்ன வரும் பாரு, இங்க முதல்ல வருது S, அடுத்து வருது P. அப்ப sp3 4 ஆர்பிட்டல் வந்திருக்கு. ஹைபிரிடேஷன் இஸ் sp3. ஓகே, தென் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, இந்த மெட்டலுக்குள்ள போடுவோம், அந்த ஹைபிரிடைஸ் ஆனது போடுதான். 4 ஆர்பிட்டல் இருக்கு, ஹைபிரிடைஸ் ஆனது sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ். ஓகே, எல்லாத்துலயுமே எலக்ட்ரான் பீஸ் போட்டிருக்காங்க இதுல. பாருங்க, இது ஜியோமெட்ரி என்ன வரும், sp3 ஆனதுனால டெட்ராஹெட்ரன். ஹைபிரிடேஷன் இஸ் sp3, so geometry is tetrahedron. Then magnetic property, அதுல number unpaired electron எத்தனை இருக்கு, 1 2 3 3. okay, hence it is paramagnetic. அடுத்து என்ன பார்க்கணும், என்ன கேட்டிருக்கு, number unpaired electron தான் கேட்டிருக்கு. number unpaired electron தான் இருக்கு. ஸ்பின் only magnetic moment கால்குலேட் பண்ணுங்க சொல்லல, அதனால தான் மாதிரி எழுதல. ஓகே, a metal complex having composition COEN twice Cl2Br has been isolated in 2 forms, A and B. கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வருது பாரு, கோஆர்டினேஷன் நம்பர் கோபால்ட்டுக்கு காமனா வருது 6 வரும், 4ம் வரலாம். இங்க En பார்த்துடுங்க, எத்திலீன் டைமீன் இஸ் பைடென்டேட் லிகண்ட். அப்ப 2 × 2 இதுலயே 4 வந்தாச்சு. அப்ப இங்க 6, இங்க 1 7. புரியுதா? அப்ப இப்படி 7 இதுக்கு கோபால்ட்டுக்கு கிடையாது, 6 தான் வரும். அப்ப ஒரு அயான் எங்க இருக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கணும். ஒரு அயான் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே போகணும். ஆலோசிடுங்க. பி ரியாக்ட் வித், அப்ப அதுல சில வேளை எப்படி இருக்கலாம், ஒரு Br வெளியே இருக்கலாம், இல்லைன்னா ஒரு Cl வெளியே இருக்கலாம். 2 Cl, ஒரு Cl ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே போகலாம், ஒரு Cl உள்ள இருக்கலாம். ஓகே, இப்படி 2 டைப்ல வரலாம். அது இங்க 2 ஐசோமர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அது பாருங்க, பி ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட் டு கிவ் ஒயிட் precipitate readily soluble in ammonium hydroxide. அப்ப இந்த காம்பவுண்ட் பில என்ன இருக்கணும், குளோரைட் அயான் வெளியே இருக்கணும். அப்பதான் சில்வர் நைட்ரேட்டோட சேரம் என்ன கிடைக்கும், சில்வர் குளோரைடு ஒயிட் precipitate கிடைக்கும். இட் இஸ் soluble in ammonium hydroxide. அப்ப காம்ப்ளெக்ஸ் பி எப்படி இருக்கும், COEN twice Cl Br இவ்வளவு ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட் வெளியே என்ன வரும், Cl. ஓகே, அடுத்து என்ன சொல்லி இருக்கு பாருங்க, whereas A gives pale yellow precipitate, pale yellow precipitate. அப்புறம் pale yellow precipitate வரணும் என்ன, Br ஸ்கொயர் பிராக்கெட் வெளியே வரணும். அப்ப ஸ்கொயர் பிராக்கெட் இவ்வளவு சேர்ந்திருக்கும் இல்லையா, என்ன வரும், இவ்வளவுக்கு சேர்ந்து ஸ்கொயர் பிராக்கெட் வரணும். COEN twice Cl2 இவ்வளவு ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளாடி வெளியே Br இருக்கும். ஓகே, அது காம்பவுண்ட் A ஆகும். ரைட் தி ஃபார்முலா ஆஃப் A and B. A and B ஃபார்முலா ஆஃப் A is COEN twice Cl2 ஸ்கொயர் பிராக்கெட் வெளியே Br. ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் B is COEN twice Cl Br வெளியே இன்னொரு Cl. ஓகே, அது பாருங்க, ஸ்டேட் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் CO in each and calculate their spin only magnetic moment. ஓகே, சரி, அதுல பாத்துடுங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே ஒண்ணு போலதான் வருது. புரியுது? இங்க என்னெல்லாம் கேட்டிருக்காவ,
ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காவ, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கேட்டிருக்காவ. ஹைபிரிடைசேஷன் ரெண்டுக்கும் ஒண்ணு போலதான் வரும். இங்க மெயினா வரக்கூடிய லிகண்ட் EN, எத்திலீன் டையமீன். ஓகே, அடுத்து Cl இருக்கு, Br இருக்கு. ஓகே, இதுல என்ன, இதுல Br கிடையாது லிகண்ட், இதுல Br கூட வருது. Cl Br இருக்கு, En இருக்கு. அப்படிதான் இதுல வந்துட்டு En வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். அப்ப இது நிச்சயம் ஃபோர்ஸ் டு பேர் அப் த டி எலக்ட்ரான். சொன்ன புரியுதா? அப்போ மீது உள்ளது ரெண்டுமே எல்லாமே இப்படிதான் இருக்கு, வீக் லிகண்ட் தான் மீது உள்ளது. அப்ப நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டாம். ஸ்ட்ராங் லிகண்ட் இருக்கனால அதுக்கு நேச்சரை வச்சுக்கொண்டு பார்க்க. ரெண்டு அப்போ ஒண்ணு போலதான் வரும் எல்லா விஷயங்களுமே. அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் CO என்ன வரும் அதை பார்த்துருவோமே. பாருங்க, EN-க்கு 0, Cl-க்கு -1, 2 Cl இருக்கு, அப்போ -2. இதுக்கு Br-க்கு -1, அப்ப இவ்வளவு சேர்மன் வரும் -3. அப்போ -3 ஆகும், டோட்டல் சார்ஜிங் கிடையாது. அப்ப CO-க்கு என்ன வரணும், +3 வரணும். ஓகே, அப்ப CO +3 பார்த்துக்கிடுங்க. அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் பாருங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் 7வது வருது. 3d7 4s2. இங்க +3 இருக்கு, அப்ப 3 எலக்ட்ரான் வெளியே போகணும். 4sல உள்ள 2ம் 3d-ல 1 போயிடும். 3d7 இது 4sல உள்ள 2, இதுல 1. அப்ப 3d-ல 6 எலக்ட்ரான் இருக்கும், அதான் இங்க போட்டிருக்கோம். அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் அயான், அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் அயான். இங்க ஆட்டம் கிடையாது, அயன் தான் இருக்கு. இல்லைன்னா ஜெனரலா ஆட்டம் ஆர் அயன் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்ப என்ன வருது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு D-ல. அப்ப 5 ஆர்பிட்டால் போடுதான். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் ஒரு சிங்கிள் போடுதான், அடுத்து ஒன்னு பேர் அப் பண்ணுதான். அப்ப 6 எலக்ட்ரான்ஸ் வந்தாச்சு. ஓகே, அடுத்து 4s-ம் 4p-யும் காலியா இருக்கு இல்லையா. தென் நேச்சர் ஆஃப் லிகண்ட் பாத்துக்க, அதுல எப்படி இருக்கு, EN ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். புரியுதுங்க, லிகண்ட் வந்துட்டு முதல் காம்ப்ளெக்ஸ்ல EN இருக்கு, கூட Cl இருக்கு, Cl-. இதுல EN இருக்கு, Cl- இருக்கு, Br- இருக்கு. இங்க மெயினா நம்ம பார்க்கக்கூடியது EN லிகண்ட். EN எப்படி இருக்கு, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் and causes pairing of 3d electrons in the metal. ஓகே, அப்ப இது பேர் பண்ண வைக்குது. ஓகே, then outer orbitals of metal atom or ion the presence of ligand. லிகண்டுக்கு பிரசன்ஸ்ல எப்படி இருக்கும், இங்க 4 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து இதை பேர் பண்ண வைக்கும், இந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப இது போடுதான். இனி வேக்கண்ட் d ஆர்பிட்டல், வேக்கண்ட் ஆர்பிட்டால் இங்க இருக்கணும். எப்படி, ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சொன்னா இது பைடென்ட் லிகண்ட் En. அப்ப 2 × 2 4 பிளஸ் இங்க 2. இதுல அதே மாதிரி இதுல 4 வருது, இங்க 2. ஓகே, 6. 6 இருக்கான்னு பாரு. 1 2 3 4 5 6 இருக்கு. ஓகே, அப்ப இது அப்படியே புட் அப். ஓகே, தென் ஹைபிரிடைசேஷன் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதனால ஹைபிரிடைசேஷன் வரும் இந்த எண்ட்ல இருந்தே தொடங்கி போகணும். முதல்ல D இருக்கு, D-ல 2 இருக்கு, அப்ப D2sp3. ஓகே, D2sp3 ஆராய்ச்சியில 1 2 3 4 5 6 sp3, D2sp3 வரும். Hybridization is D2sp3. Then hybridized orbitals of metal atom in the complex. அப்ப D-ல 6 இருக்கு. ஓகே, மீதி உள்ள D-ல உள்ள 2 ஆர்பிட்டால் இங்க போயிருக்கு, ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் கூட்டத்துல இல்ல. D2sp3 6 ஆர்பிட்டால் இங்க வந்திருக்கு. ஓகே, அப்ப ஜியோமெட்ரி என்ன வரும், ஆக்டாஹீட்ரன். இது என்ன காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஜியோமெட்ரி வந்துட்டு ஆக்டாஹீட்ரன். இது என்ன காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டைப் क्वेश्चनல கேட்டிருக்காவளா. State hybridization of CO in each and calculate their spin only magnetic moment. அடுத்து ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கேட்டிருக்காவ. ஓகே, அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ், இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அதை ஞாபகம் வச்சிருங்க. மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் என்ன வருங்க, நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் இஸ் 0. So it is diamagnetic. So magnetic moment or spin only magnetic moment mu is equal to root of n into n plus 2. n is 0. அப்ப இது என்ன வரும், 0 into இங்க என்ன வேல்யூ வந்தாலும் ஆன்சர் 0 தான். அப்படிதானே, n அப்ப 0 into 0 plus 2, 0 into 2 கிடைக்கும், equal to 0. ஓகே, அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். திரையில் தோன்றும் லிங்கை பயன்படுத்தி +2 கெமிஸ்ட்ரியில் உள்ள வீடியோக்கள் அனைத்தையும் பார்வையிடலாம். நன்றி.